பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். எல்லா கட்டத்திலையும் எல்லா விஷயத்திலுமே அங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் பண்றாங்களே தவிர்த்து அவங்களுக்கு என்ன அங்க பிடிச்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஜென்ரேஷன்ல இப்போ நான் பேசுற 2024ல அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இப்போ வந்து நிற்குது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது? அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால அப்படி இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எங்கள் மாமனார் மாமியாருக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் இப்படி இருக்கேன். அவனுக்கு உண்மையான பிறந்த நாள்ன்றது 364 நாட்கள் அப்பா அம்மா அவன்கிட்ட எந்த அளவுக்கு அன்போட எவ்வளவு அவனை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. சொல்கிறத கேட்காது குழந்தை, திருடும் குழந்தை, பொய் சொல்லும் குழந்தை, ஹோம்ஒர்க் செய்யணும்னா செய்யாது குழந்தை, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது நம்ம வேலை. விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு மொத்தம் எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போயிட்டு மறுநாள் காலையிலேருந்து அவனுக்கு வழக்கமான திட்டுன்னு வைங்க. அவனுக்கு அது தீபாவளி ஏன் ஒரே ஒரு நாள் வருதுன்னு கேட்பாங்க பசங்க. கேக்கில் உயிரோட ஒரு தவளை இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்டாகணும். பார்க்காம இருந்தாலும் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, சாப்பிட்டாகணும். சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிடணும். நல்ல பேரண்ட் வந்து பிரச்சனைகளை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு கேக் அப்புறம் சாப்பிட்லான்னு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஃபஸ்ட்டு பேரண்டிங் இருக்குது. இதை பார்த்து தான் அப்படியே விட்டுருது. வணக்கம், இது நக்கீரன் நட்சத்திரம். நக்கீரன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆளுமைகள் பேசிட்டு வராங்க. அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதில் கருத்து பதிவிடுறவங்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாட இருக்கிறாங்க. இந்த சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகத்திலே ரொம்ப சிம்பிளானதும் சிக்கலானதும் ஒன்று தான் மனிதனுடைய மனசு. இது வந்து சில நேரம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். இப்போ நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறப்போ சொல்கிறதெல்லாம் கேட்குதில்ல, அது கேட்கணுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி கேட்கும். சில நேரம் கால் அடங்காதுல்ல, சொன்னபடி கேள்னு இவர் பாருவார்ல சிங்கார படத்தில் கமல், அந்த மாதிரி கேட்காது. இழுத்துட்டு கயிற்றை பிடிச்சி நம்ம இழுப்போம், அது ஓடும், மாடு ஓடும். அது இழுக்கிற இழுப்பில் நம்ம ஓடி கயிறு பிச்சுக்கும், நம்ம சேத்துல விழுவோம், அடிபடுவோம். அந்த மாதிரி மனசு வந்து அடங்காத காளையாக சில பேர் இருக்கும். அதை அடக்க முடியுமா முடியாதா? முடியும் சொல்லி பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதை மாற்றிருக்கிறார் ஜெய்சன் அவர்கள். அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அவர் சந்தித்தவங்க, அவங்கள்ட்ட வந்து என்ன பிரச்சனைக்கு வந்தாங்க, பேசினாங்க, அவங்களுக்கு என்ன இவர் ஆலோசனை கொடுத்தாரு, அவங்கள எப்படி மடைமாற்றினார், அவங்க வாழ்க்கையில் இப்போ எப்படி இருக்காங்க, அந்த அனுபவத்தை தொடர்ந்து நம்மள்கிட்ட நிகழ்ச்சியில் வாரம் பகிர்ந்துட்டு வர அவரை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்போம். குழந்தைகள்லேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும், புலமை புத்தன் எழுதியிருப்பார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே அப்படின்னு வரும். அன்னைக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கா, தந்தைக்கு இல்லையா அப்படிலாம் கேள்வி வருது. இதை பற்றி நம்ம கலந்துரையாடலாம். இந்த நிகழ்ச்சியில் சாரோட இந்த சுற்றுலா இணைகிறவர் வந்து குழந்தைகள் வளர்ப்பு ஆலோசகர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் இணைகிறார். அவர்களை வரவேற்போம். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினு வருது இல்லை, பேரும் டோட்டலாக இப்போ சில குடும்பங்களில் இருக்குல்ல, பையன் நல்ல பொண்ணு வந்து நல்லா மார்க் எடுத்துருச்சு 4ஆவதுல 3ஆவதுல, இல்லை இப்போ பொதுவாக படிப்பில் எதுலையும், அப்படிங்கும்போது என் பையன் நல்ல மார்க் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போ தந்தை சொல்லிக்குவார். இப்போ ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு, நீ தான் இப்படி வளர்த்த அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். இது பேரண்ட்ஸுக்கான பொறுப்பு என்ன? 2 பேருக்கும் பொறுப்பா இல்லை தாய்க்கு மட்டும்தான் பொறுப்பா? இந்த பர்டிகுலர் நீங்கள் சொன்ன சாம்பிளில் வந்து திருந்த வேண்டியது அப்பா தான். பையன் வளர்ப்பு அதெல்லாம் இல்லை. அதாவது பொதுவாக ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் உண்டு, ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்டயே நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு கேக் வந்து பார்சலாக வருது, அந்த கேக்கை நீங்கள் சாப்பிட்டாகணும் கட்டாயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கேக்கில் உயிரோட ஒரு தவளை இருக்குது, உட்காந்துருக்கு. இப்போ நீங்கள் சாப்பிட்டாகணும். அது எப்படி சாப்பிட முடியாது? அதான் அதுக்கு வாழ்க்கை அப்படி தான். சாப்பிட்டாகணும் அப்படின்னா கேக் இருக்குது, மேலே வந்து ஃப்ராக் இருக்குது. இப்போ எதை சாப்பிடுவீங்க ஃபஸ்ட்டு? சாப்பிட்டாகணும். சாப்பிட்டாகணும், நோ ஆப்ஷன், நோ அதர். அதாவது சாய்ஸ் தான்
நீங்கள் வந்து வேற யோசிப்பீங்க. சாய்ஸே கிடையாது. அது பார்க்காம இருந்தாலும் கூட சாப்பிடலாம். வந்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, சாப்பிட்டாகணும். சாப்பிட முடியாது, ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குல்ல. இதை நான் அப்புறம் பெற்றோர் வளர்ப்பில் பேரண்டிங்கில் கொண்டு வரேன். ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதில் எதை சாப்பிடுவீங்க? ஃபஸ்ட்டு சாப்பிட்டாகணும். உங்களுக்கு பர்சனலாக பிடிக்காமல் இருக்கலாம், தொடக்கூட மாட்டீங்க, இதை எப்படி சார் தூக்கி போட்டு போயிடுவேன், இந்த ஆன்சர்லாம் இல்லை. சாப்பிட்ணும் அப்படின்னா டச் பண்ணாத இடத்துல போய் தொட்டுது. இப்போ நீங்கள் பேசுனீங்க இல்லையா, இந்த உளவியல் தான் பேரண்டிங்கில் நடக்குது. எது பிரச்சனையோ அதை தொடாமல் கேட்க மட்டும் சாப்பிட்டுட்டு போகிற பேரண்டிங் இருக்குல்ல, அவங்க தான் மாறணும். நல்ல பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஃப்ராக் எடுத்து சாப்பிடுவாங்க, உயிரோடு இருக்குல்ல சாப்பிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று திருமணம் செய்துக்க கூடாது, சரி திருமணம் செஞ்சிட்டிங்க. குழந்தை பெற்றுக்க கூடாது, சரி குழந்தை பெற்றுட்டிங்க. அப்போ கமிட்மெண்ட்டுக்கு வந்துட்டிங்க. இதுதான் கேக்கில் ஃப்ராகு வந்துருச்சு. இப்போது இதுக்கு மேலே தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டாகணும்னு வரும்பொழுது ஃப்ராகை சாப்பிட்றது தான் சேலஞ்சு. கேக் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நல்ல பேரண்ட் வந்து பிரச்சனைகளை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு கேக் அப்புறம் சாப்பிட்லான்னு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. பேட் பேரண்டிங் வந்து கேக்கை நிறைய சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க, அந்த பிரச்சனை இருக்குல்ல அதை அப்படியே விட்டுறது. இல்லைன்னா இன்னும் ஒஸ்ட்டு பேரண்டிங் இருக்குது, இதை பார்த்து தான் அப்படியே விட்டுறது, தொடர் அப்படியே தள்ளி விட்டு. ஒரு குழந்தை பிறகுது, கற்றுக்கிறதுல அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதான் தவளை அப்படின்றது தொடணும். இப்போ நான் பேசுகிறது வந்து ஈட் தட் ஃப்ராக்ன்றது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இந்த உளவியல் இருக்கு. முதல்ல இதை சாப்பிட்ரு அப்படின்னா நீ மீதி எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் ஈஸி. ஸோ குழந்தை வளர்ப்பில் நான் நல்லா மார்க் எடுக்கும்போது என் பையன் அது கேக்கு, தப்பு பண்ணும்போது உன் வளர்ப்பு அது ஃப்ராகு. தாய் தானே அதிகமாக நேரம் செலவு அப்படின்னு சொல்கிறோம் நாம், அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பையனுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு மிகச்சிறந்த ஹீரோ யாருன்னு கேட்டால் அப்பாவை தான் சொல்லுவோம். நாலு பூரா அம்மா கூட இருக்கும், ஆனால் அப்பாவோட வருகைக்காக வெயிட் பண்ணும். அப்படின்னா அவர் தான் ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு அம்மாவுக்கு வந்து 2 பசங்க, 365 நாளும் கூடவே இருந்து ஒரு பையன் பார்த்துக்கிறான். எல்லா விதமான அந்த அம்மாவனுடைய காலையிலேருந்து இரவு வரை அந்த அம்மாவுக்கான அத்தனை விஷயங்களையும் அந்த பையன் பார்த்துக்கிறான். இன்னொரு பையன் வெளியூரில் வேலை பார்க்குறான். தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் வருவான், வரும்போது சேலை வாங்கிட்டு வருவான், இல்லை எதாவது வாங்கிட்டு வருவான், கொடுப்பான், கொடுத்துட்டு போயிடுவான். இந்த அம்மா கிட்ட இந்த 2 பசங்களில் யாரை பிடிக்கும்னு கேட்டால் அந்த பையனை தான் சொல்லும். ஏன்னா 2 காரணம் இருக்குது அதில். ஒரு உளவியல், எப்போவுமே பக்கத்தில் கூடவே இருக்கிறவங்கள பிடிக்காது, நம்ம வந்து கவனிக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம், கிராண்டடாக எடுத்துருவோம். அவங்களுக்கும் நமக்குமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவனிக்கிறதுனால அது பிரச்சனையாக மாறிடக்கூடும். அம்மா வந்து ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பிரச்சனையாக மாறக்கூடும். அந்த எப்போவாவது வந்து போகிற அப்பா திட்டமாட்டார். வருஷத்துக்கு 2 தடவை வந்து போகிற பையன் வந்து விடு அம்மாவை நானே எப்போ தான் பார்க்குறேன் அந்த இதில் அப்போ குழந்தைக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் இந்த அம்மா தானே பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க அந்த அந்த கதையெல்லாம் இல்லை. 2 பேருக்கும் ஈக்குவல் ரோல் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ 2000க்கு மேலே கூட வச்சுக்கலாம். ஒரு வயசானோடனே குழந்தைகளுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்துகிறாங்க, பிறந்தநாள் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. நல்லா விதவிதமாக நல்லா போட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டுடலாம். இது 90ல் 80ல் இதெல்லாம் அப்படி போனீங்கன்னா அது இப்போ மீம்ஸ் வருது, அதில் வச்சு தான் அந்த கேள்வி கம்பேர் பண்ணி மீம்ஸில் போடுறாங்க. கோமணத்தை கட்டி விட்டு ஒரு குழந்தைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய போட்டு இப்படி வச்சு இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அப்போ என்ன தான் இந்த மாதிரி அசிங்கமாக எடுத்துட்டாங்க, ஒன்றையாவது நான் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அது வந்து அப்படியே தொடருது, அது பலவிதமாக தொடருது. நான் இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் சாக்லேட் வாங்கி தரல, நான் இப்போ வாங்கி தரேன், அந்த மாதிரிலாம் நிறைய தொடருது. இப்போ என்னென்ன உரிமை இருக்குது குழந்தைகள்கிட்ட, நாம் என்னென்ன உரிமை இல்லை? இல்லை, இப்போது குழந்தைகளோட இயல்பு வந்து ஒழுங்கு இன்மை தான் வந்து குழந்தைகளோட இயல்பு. குழந்தைங்க வந்து ஒழுங்காக இருந்தால் பெரியவங்க. நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும்னு குழந்தைகள்கிட்ட போய் எதிர்பார்க்குறோம். இதை விட ஒரு தவறு எதுவும் இருக்க முடியாது. அப்போ இந்த பர்த்டே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதனுடைய ஆரம்ப புள்ளின்னு யோசித்தா, ஒரு காலகட்டம் வரை நாம் அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள், அந்த நாட்களில் வந்து அந்த நாகரிகத்தில் செலிப்ரேட் பண்ண முறை, இதையெல்லாம் பார்த்து
என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் ஒரு நாளாவது செஞ்சிட முடியாதா அப்படின்றதுலேருந்து நம்ம என்னைக்கு கேக் கொண்டாடணும்னு எனக்கு தெரில. நம்மளுடைய சங்ககால வரலாறுலாம் அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அவ்வளோதான், சின்ன வயசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அப்போ அது நம்ம வந்து இதை பார்த்து இது மாதிரி நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு அப்படித்தான் அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் என்னை பொறுத்தளவு ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன்னா, ஏன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு மொத்தம் எல்லாரும் வந்து பாராட்டிட்டு போயிட்டு மறுநாள் காலையிலேருந்து அவனுக்கு வழக்கமான திட்டுன்னு வைங்க, அவனுக்கு அது தீபாவளி ஏன் ஒரே ஒரு நாள் வருதுன்னு கேட்பாங்க பசங்க. அது மாதிரி தான் இதுவும் அந்த தண்டனை அது. ஸோ அது செய்கிறது எனக்கு இன்னும் பிறந்தநாள் விழா மாதிரி எனக்கு தெரியல. அது பாவம், அவனை வந்து நாள் பூரா 364 நாள் அவனை பாடாப்படுத்திட்டு ஒரே ஒரு நாள் அவனை வந்து ஹைப் கொண்டு போயிட்டு திரும்ப பழையபடி தூக்கிட்டு வர்றதுன்றதை விட அவனுக்கு உண்மையான பிறந்த நாள்ன்றது 364 நாட்கள் அப்பா அம்மா அவன்கிட்ட எந்த அளவுக்கு அன்போட எவ்வளவு அவனை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக ஒழுங்கின்மையாக இருக்கிறப்ப தான் அது குழந்தை, சொல்கிறத கேட்காது குழந்தை, திருடும் குழந்தை, பொய் சொல்லும் குழந்தை, ஹோம்ஒர்க் செய்யணுன்னா செய்யாது குழந்தை. அதுதான் குழந்தை. ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது நம்ம வேலை, செஞ்சிடணும்னு எதிர்பார்க்கறது பெரியவங்க வேலை. பெரியவனானதுன்னா அவன் அதை செய்வான். சரி, இப்போ அவ்வளோ ஏன் பெரியவங்களாக இருக்கிற நம்மளே எத்தனை நாள் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோம்? பாதி செய்கிறது இல்லை அப்படின்னா நம்மளும் இன்னும் குழந்தையாக தான் இருக்கும். பேருக்கு தான் வளர்ந்துருக்கோம், இன்னும் குழந்தையாக தான் இருக்கும். குழந்தையாக தான் இருக்கும். அப்போ ஒரு குழந்தை எப்படி இன்னொரு குழந்தையை கண்டிக்கிறதுக்கு எங்கேருந்து உரிமை வந்துச்சு? வளர்ந்துட்டதுனாலையா, வயதுனாலையா, அனுபவத்தினாலையா? கிடையாது. அப்போ என்னை பொறுத்தளவு குழந்தை வளர்ப்பில் ஒழுங்கு இன்மை தான் குழந்தை. இதை புரிஞ்சுக்கிட்டா குழந்தை வளர்ப்பு அழகாக இருக்கும். தப்பு பண்ணுவான், இன்றைக்கி என் பையன் என்ன தப்பு பண்ண போகிறான், இன்றைக்கி என் பொண்ணு என்ன தப்பு பண்ண போகுது அப்படின்ற அந்த பார்வையோடு வளர்க்கும் பொழுது தப்பு பெருசாக தெரியாது, அதை கடந்து வர்றது ஈஸியாகிடும். தப்பே செய்யக்கூடாது, என் பையன் இதுவரை தப்பே பண்ணதில்லைன்றதை விட ஒரு பெரிய தண்டனை இருக்க முடியாது. ஏன்னா அவனை ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிட்டோம் நாம். வெளி உலகத்துக்கு வேணால் நல்ல பையன், சரியான பையன் அப்படின்லாம். உங்கள் பையன் சரியாக வளர்ந்துருக்கானா இல்லையான்றது இப்போ 12th வரை உங்கள் கூட வளர்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். காலேஜுக்கு போகிற முதல் 6 மாதம் 1 வருடத்தில் தெரிஞ்சிடும் உங்கள் பையனை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் சரியாக வளர்த்துருக்கும் பட்சத்தில் கல்லூரிக்கு போன பிறகும் அந்த பையன் அந்த பையனாகவே இருக்கான்னு வச்சுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியாக வளர்த்துருக்கீங்க. இங்கே இருக்கிறவரை எங்கள்கிட்ட இருக்கிறவரை நல்லா இருந்தாங்க, கல்லூரி போனால் 3 மாதத்தில் எல்லா பழக்கமும் வந்துருச்சு, கெட்டு போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அது இதுன்னா எப்போன்னு அவன் காத்துட்டு இருந்திருக்கான். அவனை வந்து நம்ம ஒரு ஃபென்சிங்கில் வந்து அடைச்சி வச்சுருந்துருக்கோம். அவனுக்கான சுதந்திரம் இல்லை. குழந்தைகள் வளர்ப்பு பற்றி சார் சொன்னார். நீங்களும் குழந்தைகள் வளர்ப்பு ஆலோசனை சொல்கிறவங்க தான். இப்போ அவர் சொன்னார் 12th வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பிடிச்ச மாதிரியும் நம்ம வளர்த்துருக்கலாம், அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வளர்த்துருக்கோம், அது அந்த குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமையும் இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த பேரே பிடிக்கல, எங்கள் அப்பா அம்மா வச்சது அப்படின்னு கூட இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நான் என்ன வச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த குழந்தைகள்கிட்ட என்னென்ன உரிமையை நம்ம அங்கே உரிமையாக வைக்கலாம், எதை வைக்க வேண்டாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது பேரண்டிங் கிடையவே கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறது தான் வந்து பேரண்டிங். இப்போ என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்க, அதாவது குழந்தைங்க ஆனால் 6 years இருக்கலாம், 7 years இருக்கலாம், இல்லை டீன்ஸ் இருக்கலாம், எல்லாருமே குழந்தைங்க தானே. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாக்காக நான் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன், எங்கள் அப்பா அம்மாக்காக நான் வந்து பாட்டு கிளாஸ் போகிறேன், எங்கள் அப்பா அம்மாக்காக நான் வந்து யோகா போகிறேன் அப்படின்றது. அப்போ இது வந்து ஸ்கில் செட்டு. அதே மாதிரி எனக்கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போகிறேன், அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். ஸோ எல்லா கட்டத்துலேயும் எல்லா விஷயத்துலையுமே அங்கே அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு என்ன அங்கே பிடிச்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து எப்படி பெஸ்ட்டு பேரண்டிங் வராதுல. இப்போ நான் வந்து இங்கே இப்போ இந்த ப்ரொஃபஷனில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னா
நான் என்ன படிச்சுட்டு வந்தேன், நானும் இன்ஜினியரிங் தான் முடிச்சுட்டு, இன்ஜினியரிங் முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எங்கள் அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டா என்கிட்ட கேட்டு சேர்த்தாங்களா, கேட்காம சேர்த்தாங்களா, இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட ஸ்கில் செட் வந்து இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்களா, இது எல்லாமே கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்போ நான் இந்த ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதுதான் நம்ம ஃபீல்டு போல இருக்கு, இதுதான் நம்ம ப்ரொஃபஷன் போல இருக்குது, இதுதான் எனக்கு நல்லா வரும்ன்றது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். அது அப்போனா இப்போ என்னோட அப்பா அம்மா இதை பற்றி பேசலையா, அவங்க இதை அப்சர்வ் பண்ணலையா அப்படின்றத எனக்குள்ளே ஓடிட்டு இருக்க விஷயம். ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 years 7 yearsலேயே வந்துட்டு அவங்களுக்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை படிக்கணுமா அப்படின்றது அந்த குழந்தைங்களே கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, படிக்க பிடிக்கலாம் இப்போ என்ன நல்லா ஒரு படிப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்ன்றது நம்ம தான் வந்து உணர்த்தணும் குழந்தைக்கு. பட் அதை விட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. நீ அதை உனக்கு எது நல்லா வருதோ, உன்னோட ஸ்கில் செட் எது நல்லா இருக்கோ அதை நீ வளருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதுலேயும் நல்லா வரலாம்ல. நீங்கள் படிக்க பிடிக்கலன்னு சொன்னதுனால சொல்லிடுறேன். படிக்க பிடிக்கலன்னு சொன்ன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் பேசும்பொழுது என்ன பிடிக்குதுன்னு கேட்டால் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு. நீ ஸ்போர்ட்ஸில் என்னென்ன வெர்ஷன் அப்படின்னா விளையாடுறது மட்டும், நான் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும், கிரிக்கெட் விளையாடணும், நல்லா வரணும், அவ்வளோதான். இப்போ கிரிக்கெட் விளையாடுறதை தவிர்த்து அதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பேசும் பொழுது கேமரா வருது, கிரிக்கெட் சம்மந்தமான கோச்சிங் வருது, கிரிக்கெட்டில் உளவியல் வருது, இப்போ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்னு ஒரு ஏரியா வருது. அப்போ அந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே, ஒருவேளை நீ வந்து நாளைக்கு கிரிக்கெட்டர் ஆகிற அப்படின்னா உனக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டும் தெரியுன்றது, சைக்காலஜியும் தெரியுன்றது. அல்லது ஒருவேளை இது சரியாக வரல, நீ நினச்ச அளவுக்கு நின்னால் விளையாட முடியலன்னா கையில் ஒரு கரியர் இருக்குது விச் இஸ் ரிலேட்டட் டு எதை நீ ரொம்ப விரும்புகிறியோ. அப்படி பேசும்பொழுது அவர் அதுக்கு தயாராகிடுறாரு. இப்போவும் அவர் படிக்க தான் போகிறாரு, ஆனால் அவருக்கு பிடிச்சதை படிக்கிறார். நம்ம வந்து படிக்கிறதுனாலே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இன்ஜினியரிங், டாக்டரு அப்படின்னு இந்த பக்கம் வந்துடுறோம். பட் இப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கிட்ட மாற்றங்கள் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். ஆமாம், இப்போ வந்து கொஞ்சம் மற்றது படிக்கலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க மேடம் சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு, அதாவது அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் இதை செய்கிறேன்றது இருக்குல்ல, அவங்க வந்து குழந்தைகளை பார்க்கறதுனால அது வேற சொன்னாங்க. இப்போ நான் மேரேஜ் லெவல்லே வரேன். இந்த ஜென்ரேஷனில் இப்போது நான் பேசுகிற 2024 அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இப்போவும் வந்து நிற்கிது. அப்போ இப்படி ஆரம்பிக்கிறது தான் இங்கே வந்து நிற்கிது கடைசியில். இப்படி தான் நம்ம வந்து அந்த குழந்தைக்கான தனித்தன்மையை சுத்தமாக, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது, அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால் அப்படி இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எங்கள் மாமனார் மாமியாருக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் இப்படி இருக்கேன். அப்புறம் குழந்தைங்க வந்துடும், குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் இப்படி இருக்கேன். அப்போ அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு போர்ஷன், ஒரு அம்மான்ற ஒரு போர்ஷனோ அல்லது கணவரோ மனைவியோ யாரோ ஒரு போர்ஷன், அந்த போர்ஷன் வந்து கடைசி வரை தான் நினச்ச ஒரு விஷயத்தை செய்யாமலேயே இந்த வாழ்க்கையை முடிச்சுக்குது, அல்லது தெரியாமலேயே. இப்போ அவங்க சொன்னாங்களே எனக்கு இப்போ தான் தெரியறது இதுதான் அப்படின்னு, இப்போ தெரியாமலேயே முடிச்சுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த குழந்தையினுடைய ஈடுபாடுக்கு தெரிந்த படிப்பு என்ன. இப்போ சில குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து கணக்கை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக போடுங்க. இவனை கொண்டு போய் நீங்கள் வந்து நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எங்கள் பரம்பரையிலேயே இல்லை அதனால் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அது செய்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்ஜினியரிங்கில் கணக்கு எங்கே ரோல் ப்ளே பண்ணுதுன்ற அளவுக்காவது புரிய வச்சு எடுத்துகிட்டு போனால் அவன் அந்த ஒரு சந்தோஷத்துலையாவது ஓகே நான் விரும்புகிற கணக்கு இதில் இருக்குது, மெடிக்கலில் எந்த இடத்துல கணக்கு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வருதுன்னு புரிய வச்சு கூட்டிகிட்டு போனால் நான் விரும்புகிற கணக்கு டாக்டர் ஆகிறதுல இருக்குன்னாவது வந்தால் ஒரு நிறைவோடு அந்த ப்ரொஃபஷனை அவர் வந்து செய்வாங்க. பேரண்டிங்கில் இது செய்கிறது இல்லை. இந்த இடத்துல ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கணும், நக்கீரன் எபிசோட்ஸ்லேயே நம்ம பேசியிருக்கோம் ஒரு வாட்டி. சிவகார்த்திகேயன் சார் மூவிலேருந்து அந்த ட்ராயிங் ஒன்று வரைஞ்சி அவர் வந்து பென்சில் ஆர்ட் பண்ணுவார். ஸோ நம்ம எபிசோடில் பேசியிருக்கு அது மாதிரி அந்த பையன் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, பட் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ட்ராயிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க அப்பா அம்மா என்கிட்ட கூப்பிட்டு வரும்போது நீங்கள் எப்படியாவது இவங்களை வந்து மாற்றிருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் பேசி இல்லை உங்களோட பையனுக்கு வந்து இந்த ஆர்ட் ஸ்கில்ஸ் தான் நல்லா வரும் அப்படின்றத வந்து சொன்னேன்.
அவங்க அதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ணாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கால் வந்தது. நான் நக்கீரனில் பேசினதுக்கப்புறம் கீழே அதில் வந்த கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு என் பையனுக்கு இதுதான் வரும்ன்றது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் மாற்றிருக்கிறேன் அதை அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வருதுல, அதுதான் குட் பேரண்டிங். ஸோ இது பேரண்டிங்கில் எங்கே வேணாலும் வரலாம். இது ஏமாறுறதுனா என்னன்னு தெரியாது, தோல்வின்னா என்னன்னு தெரியாது, ஒரு தடவை தவறி விழுந்தா எழுந்து வர்றது எனக்கு தெரியாதுன்னே என்னை வளர்த்துட்டீங்க. ரைட்டு, நீங்கள் இருக்கீங்க, எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என் கூட இருந்துருவீங்களா? எந்த வயது வரை இருப்பீங்க? சார் சொல்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படம், பிரகாஷ்ராஜ் வந்து ஜெயம் ரவியை அப்படி வளர்ப்பார். இந்த சட்டை தாண்டா அவனுக்கு நல்லா இருக்கும், இதான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அதில் அந்த படத்துலேயே ரொம்ப ஹைலைட், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் வளர்த்துட்டு போயிட்டா. உங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் ஏமாந்துட்டீங்க, சந்தோஷம். இப்போ ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏமாறுறதும் வாழ்க்கையில் ஒரு பகுதி. அப்போ வந்து ஜெயலலிதா சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைவார். அப்போ அவங்க அம்மா வருவாங்க, கீதா வருவாங்க, அவன் குடிப்பான், அது முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு வந்திருக்கா? இந்த மாதிரி கேஸை விட இன்னும் ஒஸ்டெல்லாம் வந்திருக்கு. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற வாழ்க்கையை பற்றிய யதார்த்த அனுபவம் நகர குழந்தைகள்கிட்ட இல்லையோன்னு எனக்கு இருக்கு. என் பையனுக்கு அது வந்து தெரியும், நான் ஸ்மோக் பண்ணுறது தெரியும். நான் எங்கே மறைச்சி வச்சாலும் என் பையன் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நான் என் பையனை எப்படியாவது மாற்றணும். அதாவது என்னை வந்து நான் ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் அதை மறைச்சு தான் வச்சிட்ருப்பேன். ஆனால் என் பையனை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.